அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பிலேருந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டுக்கு டிஆர்பி வந்து ஆனுவல் பிளானர் கொடுக்காமலே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து லா சம்மந்தப்பட்டதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது முழுமையாக படித்து பார்க்கும்பொழுது இப்போ டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 6, 7, 8, 9 வந்து டான்செட் 2024 வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்பாக இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த லா சம்மந்தப்பட்டது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கொடுத்துட்டாங்க இல்லையா லா காலேஜுக்கு. ஸோ அது அந்த கேண்டிடேட் வந்து இந்த டான்செட் 2024 ரைட்டா ஏற்கனவே பாஸ் பண்ணி செட் எக்ஸாம் முடிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலைன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அதுதான் சொல்லியிருக்காங்க. Provision will be made in the registration portal for the candidate to upload their TANSET 2024 certificate in the online registration portal after the declaration of the result. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அதாவது டான்செட் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கான நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் வந்து டிஆர்பியோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணுன்றாங்க. சச் கேண்டிடேட் வில் பி அலோட் டு அப்பியர் ஃபார் த ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ யார் வந்து டான்செட்டை கிளியர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிங்களோ அவங்க தான் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், அந்த லாக்கு அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸாம் வந்து நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் டார்க்காக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்லி இஃப் த பாஸ் டான்செட் அதாவது அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண மட்டும் போதாது, அந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எழுத விடுவோம் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ண மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. த fee paid by them shall not be refunded on, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ரைட்டா. ஸோ இந்த அப்டேட் தான் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்திருக்கு ரைட்டா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நியூஸ் சேனல் எல்லா பிரபலமான செய்தி சேனல்களுமே ஒரு நியூஸ் போயிட்டு வந்து கண்டிப்பாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க. பட்டதாரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே எக்ஸாம் முடிச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலாக எங்களுக்கு பணி நியமன ஆணை வந்து கொடுக்காமல் இருக்காங்க. நவம்பரில் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. 2021 நவம்பரில் கொடுக்கறதா சொன்னாங்களா, அதுவும் கொடுக்கல. ஸோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து கவன ஈர்ப்பு போராட்டம் கூட சொல்ல முடியாது, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணாங்க. இன்றைக்கி எல்லா பிரபலமான செய்தி சேனல்களுமே வந்து அந்த நியூஸை வந்து கவரேஜ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டெட்டு பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு போட்டித் தேர்வு வச்சிங்க, நியமன தேர்வு, அதையும் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிச்சாச்சு, எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுக்காம இப்படி இழுத்தடிக்கிறீங்க, இதை நம்பி நாங்கள் வந்து இதை நம்பி மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ப்ரைவேட் நம்ம ஜாப்பில் இருக்கிறோட நம்ம கவர்மெண்ட் ஜாப் செலக்ட் ஆகிட்டோம், சிவி வரைக்கும் நான் போயிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் விட்டு நின்று இருப்பாங்க, இல்லை ரிசைன் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்களே கூட ரிலீவ் பண்ணி விட்ருவாங்க ரைட்டா. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்போம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்கும்போது ஏன் கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நான் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக சரி இவங்க இதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிலீவ் ஆகிருப்பாங்க. இப்போ 8 மாதமாக வாழ்வாதாரம் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க? ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டை சொல்லி அவங்க வந்து இன்றைக்கி வந்து கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக டிஆர்பியை வந்து படுத்துட்ருக்குன்னே சொல்லலாம், தூங்கிட்டுருக்கு. டிஆர்பியை எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. அது டிஆர்பி குறை சொல்கிறதா, இல்லை கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதா, இல்லை பள்ளிக்கல்வித்துறையை குறை சொல்கிறதா, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு ஒன்றும் புரியல. யாரையும் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரைட்டா. ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் ஆனுவல் பிளான் கொடுக்குறதில்ல, ப்ராப்பராக எக்ஸாம் வந்து அடுத்தடுத்து வந்து கண்டக்ட் பண்ணுறதில்ல, எக்ஸாம் வச்சா ரிசல்ட்டை கொடுக்குறதில்ல, ரிசல்ட்டை கொடுத்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதில்ல, இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள், ஸோ இவங்களுக்கு வந்து சிவி முடிச்சுட்டு 8 மாதத்துக்கு மேலே ஆகுது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு எக்ஸாம் வச்சே ஒரு 8 மாதம் ஆயிருக்கும் ரைட்டா. எக்ஸாம் முடிச்சே 8 மாதம் ஆச்சு. அட்லீஸ்ட் ஆன்சர் கீ கூட கொடுக்கல, ஜஸ்ட்டு ஒரு டென்டேட்டிவ் கீ ஆன்சர் கூட பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க இடைநிலை ஆசிரியருக்கு. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து கவனம் ஏற்பட்டு அப்பப்போ வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கும் ஆன்சர் கீ கொடுத்துட்டு அவங்களையும் வந்து அடுத்து வந்து பணி ஆணை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2025 வந்து டெட் எக்ஸாம் நடக்கணும். ஸோ டெட் எக்ஸாம் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்தடுத்து போட்டித் தேர்வுகள் பிஜிடிஆர்பி அது மாதிரி மறுபடியும் வந்து பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வுகளை வந்து அடுத்தடுத்து வந்து டிஆர்பியில் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வினேஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து கேட்குறோம். ஆசிரியர்கள் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி நமக்கு வந்து மெசேஜ் போடுறாங்க, ஸோ இதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரைட்டா. நாமளும் தொடர்ச்சியாக வந்து போட்டுட்ருக்கோம். ஆசிரியர்களுக்கு ஒரு குரலாக நம்ம வினேஸ் கிளாஸ் அகாடமி எப்போவும் நாங்கள் நிற்கும். ஸோ அரசுக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டை நாங்கள் கேட்குறோம். நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக வந்து தம்பிஸ்ட் இருக்குது டிஆர்பி ரைட்டா. எந்த ஒரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறதில் பணி நியமன ஆணையம் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் இருக்காங்க. இது எல்லாமே வந்து
மாறணும். கண்டிப்பாக அடுத்தடுத்த தேர்வுகள் நடத்தணும். நடந்து முடிந்த தேர்வுகளுக்கான அந்த கேண்டிடேட்டுக்கெலாம் கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு விடாதவங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கணும். ரிசல்ட்டு கொடுத்து சிவி முடித்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவங்கள வந்து பள்ளியில் வந்து ஜாயின் பண்ண வைக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.